விஜய் வைத்து சொந்த படம் எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எடுத்துக்கும் போனால் அந்த தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இவரை வைத்து படம் எடுப்பதற்கு சன் தொலைக்காட்சியும் ரெட் ஜெயிண்ட் தான் வரணும். ரெட் ஜெயிண்ட் இரண்டுமே விஜய்க்கு எதிரானவர்கள். அப்போ இவருக்கு படம் எடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ இவரே போலி பினாமிகளை போட்டு படம் எடுக்கிறார். இந்த 41 பேருடைய மரணத்திற்கு பிறகு விஜயுடைய அந்த ஜனநாயகன் படம் காட்சி இருக்குங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை நிரூபிக்க முடியலன்னா எங்கே போவார்? சிறைக்கு தான் போகணும். இன்னும் நிறைய அவமானங்களும் சிறைகளும் பட வேண்டும். அதற்கு முன்பே இவர் பாஜகவில் செட்டில் ஆகிட்டார். திமுக ஜெயிக்க முடியல, அண்ணா திமுக ஜெயிக்க முடியல. இரண்டுமே அங்கே அடிமையாக கிடக்கு. ஒன்று நேரடி அடிமை, ஒன்று மறைமுக அடிமை. இப்படி இருக்கும்போது இவர் இப்போ நிரந்தர அடிமை. பாஜகவுக்கு எதிராக தூக்கி பிடிப்பதே இந்த சிறுபான்மை வாக்குகள் தான். இது இப்போ யார்கிட்ட இருக்குன்னா திமுக இருக்கு, அண்ணா திமுக இல்லை, பாஜக கூட கூட்டணி இருக்கு. அப்போ திமுக பக்கம் வந்துருச்சு. இதை உடைத்து எடுக்க வேண்டிய பொறுப்பு பாஜக யாருக்கு கொடுத்துருக்குன்னா இப்போ விஜய் கொடுத்துருக்கு. சென்சூடு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் அரசியல் இருக்குதா, அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஒரு வேலையில் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இயங்கிக்கிட்டு இருக்கிறதாக சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது ஜனநாயகனுடைய 500 கோடி ரூபாய், விஜய்க்கு அதில் 200 கோடி ரூபாய் சம்பளம், அப்போ 300 கோடி ரூபா தான். 300 கோடி ரூபாயும் விஜயுடைய சொந்த பணம், விஜயுடைய சொந்த பணம். ஆமாம். இப்போ பிடி செல்வகுமார் இருக்கார், அவர் தான் புலி படத்தினுடைய தயாரிப்பாளர். இப்போது அவர் திமுகவில் இணைஞ்சிட்டார். இந்த புலி படம் அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் எடுத்த படமும் விஜயுடைய சொந்த பணம். இப்போ லியோன்னு ஒரு படம் எடுத்தார் விஜய். அந்த லியோ லலித்னு ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு சைதாப்பேட்டையில் கேஸ் சிலிண்டர் சைக்கிளில் 3 சக்கர சைக்கிளில் கேஸ் சிலிண்டரு சப்ளை பண்ணுறாள். இவர் எப்படி 300 கோடிக்கு? எல்லாமே விஜயுடைய சொந்த பணத்தை விஜய் வைத்து சொந்த படம் எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எடுத்துக்கும் போனால் அந்த தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். பல பேர் தற்கொலை பண்ணியே செத்து போயிட்டான். யார் சார் சொல்கிறீங்க? அப்படி விஜய், நான் பட்டியல் சொல்கிறேன். குஞ்சு போன என்ன ஆனார்னு தெரியல. அவர் தான் விஜய் வச்சு நிறைய படம் எடுத்தவர். சினிமா உலகத்தை விட்டே போயிட்டார். அதே போல் ஆஸ்கர் ரவிச்சந்திரன், அதுக்கு பிறகு விஜய் வச்சு எடுத்த கடைசி படம் அது படமே எடுக்கல அவர். பல கோடி நட்டம். அதே போல் ராமநாராயண மகன் முரளி ராமநாராயணன், விஜய் படம் தான் கடைசி படம். பல கோடி நட்டம். அவர் அதுக்கு முன்னாடி படமே எடுக்கலை. அதே போல் புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் 25 ஆண்டு காலம் அவரோடு இருந்தார். அதன் பிறகு அவர் விட்டுட்டே போயிட்டார். இப்படி பல தயாரிப்பாளர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்போ இவரை வைத்து படம் எடுப்பதற்கு சன் தொலைக்காட்சியும் ரெட் ஜெயிண்ட் தான் வரணும். ரெட் ஜெயிண்ட் இரண்டுமே விஜய்க்கு எதிரானவர்கள். அப்போ இவருக்கு படம் எடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ இவரே போலி பினாமிகளை போட்டு படம் எடுக்கிறார். அந்த படம் தான் ஜனநாயகன். அந்த படம் தான் ஜனநாயகம். அப்போது சினிமா ஃபீல்டே அவுட் ஆகி போச்சு. அவருக்கு ஒரு பிரம்மாண்டத்தை சினிமாக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இவனே ஆள் அனுப்பி எல்லா டிக்கெட்டும் வாங்கி கிழிச்சு வீசிடுவான். 10 பேர் உட்காந்துருப்பான். ஆனால் என்ன வெளியில் என்ன தொங்கும்? போர்டு ஹவுஸ்ஃபுல் தொங்கும். இப்படித்தான் ரஜினி உட்பட இப்படித்தான். இதெல்லாம் வெளியில் மக்களுக்கு தெரிகிறதுல சினிமா விளம்பரம் பல லட்சத்துக்கு கொடுத்துருவான். இந்த தினத்தந்தி, தினமலர், தினகரனுக்கு அவன் இதெல்லாம் போட மாட்டான். அந்த பிஆர்ஓட சொல்லிடுவான், இது மாதிரி இந்த செய்தி வந்ததுன்னா நான் உங்களுக்கு விளம்பரம் தர மாட்டேன்றோம். அதனால் இந்த தினமலங்கள் பூரா இந்த செய்தி போடுறதே இல்லை. மக்களை ஏமாற்றுகிற செய்தியை போடுவதே இல்லை. இதுதான் விஜயுடைய இன்றைய நிலைமை. விஜயை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தொழில் நடத்த முடியவில்லை. பல இடையூறு ஏற்படுகிறது.
இதற்காகத்தான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டு ஃபஸ்ட்டு லுக் ஆகட்டும் இல்லை ஃபஸ்ட்டு சாங் ஆகட்டும் சோஷியல் மீடியாவில் வெளியில் முதல்ல கோடிக்கணக்கில் பார்வையாளர்கள் கடந்து போகுது, அவ்வளோ கூட்டம் நிற்கிதே சார். அப்புறம் ஏன் இந்த படம்லாம் ஓடலை நீங்களே சொல்லுங்கள். ஏன் இந்த தயாரிப்பாளர் ஏன் செத்து போயிட்டான்னு சொல்லுங்கள் சார். ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா 5000க்கு விற்றுது ஒரு டிக்கெட்லாம். அப்புறம் எல்லாம் அவருக்கு மாஸ் ஹீரோ இல்லாமல அந்த மாதிரிலாம் இல்லை. ரஜினிக்கு 5000க்கு தான் விற்கிது. ரஜினி எந்த கட்சியும் ஆரம்பிக்கல, யாரும் நின்று பார்க்கலையே. மக்களுக்கு கமல் கட்சி ஆரம்பித்தார், ஒரு பய பார்க்கல. கடைசியில் அறிவாலயத்தில் போய் துண்டை பிடிச்சி அங்கே படுத்து கிடக்கிறாரு. இதுதான் அரசியல். அரசியல் என்பது வேறு. சினிமா நடி சிவாஜி படம் கட்சி ஆரம்பித்தார், எவனு வளாத கூட்டம் கூடிச்சு. சிவாஜி கட்சி ஆரம்பிக்கல, தோற்று போயிட்டார். அவனுக்கு அதோடு காணாமே போயிட்டார். விஜயகாந்த், சரத்குமார். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார் இல்லை, வந்து அப்புறம் அடுத்து என்ன ஆனார்? காணாமே போயிட்டார். உடல்நிலை ஒத்துழைக்கல, அதனால அந்த மாதிரி. உடல்நிலை ஒத்துழைக்கலைன்னா கருணாநிதி செத்து போயிட்டார், கட்சி செத்து போச்சா? ஜெயலலிதா செத்து போச்சு, கட்சி செத்து போச்சா? இல்லைம்மா சொல்லுங்கள். உடல்நிலை ஒத்துழைக்கலைன்னா விஜயகாந்த் செத்து போனால் கட்சி செத்து போச்சான்னு கேட்குறேன். இல்லை, ஏன் செத்து போச்சு? உண்மை இல்லை. இதுதான். அப்போது இதே அளவுகோல் விஜய்க்கும் பொருந்தும். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார் எங்கே? ஆந்திராவில். என்னாச்சு? அல்லு அர்ஜுனா கட்சி ஆரம்பித்தார், என்னாச்சு? ஆமாம், காலே காணோம். அரசியல் என்பது அது ஒரு பெரிய நெடிய ஒரு பெரிய பயணம். அண்ணாதிரை தான் சொல்லுவார், நாங்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்றதுக்கு மிக இப்போ இலகுவாலாம் வரல, பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை நறுமணத்தோடு எங்களையெல்லாம் வரவேற்கலை. அடி உத குத்து வெட்டு, கண்ணாடி சில்லு கல் முள், இதுதான் அரசியல். இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கே மிகப்பெரிய இடையூறு வந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கான காட்சி 41 பேர் மரணத்தில் ஒளிஞ்சிருக்குங்கிறான். இந்த 41 பேருடைய மரணத்திற்கு பிறகு விஜயுடைய அந்த ஜனநாயகன் படம் காட்சி இருக்குங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை நிரூபிக்க முடியலன்னா எங்கே போவார்? சிறைக்கு தான் போகணும். இது எழுதப்படாத விதி. வைகோ எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார்? வேலூர் ஜெயிலில் பல வருஷம் இருந்தார். இது அப்போ திருமாவளவன் சிறை, ராமதாஸ் சிறை, ஜெயலலிதா சிறை. ஜெயலலிதாவை சட்டசபையில் நீங்கள் அவர் மானபங்கப்படுத்தி சட்டையை கிழித்து முடியை இழுத்து அடித்து உதைச்சி கீழே தள்ளி, எதுக்கு டேபிளுக்கு கீழே தள்ளி, இப்படியெல்லாம் தான். அப்போ இது இப்போ தான் விஜய் வந்திருக்கார். இன்னும் நிறைய அவமானங்களும் சிறைகளும் பட வேண்டும். அதற்கு முன்பே இவர் பாஜகவில் செட்டில் பாஜகவோட செட்டில் விசில் சின்னம் கொடுத்தாச்சு. திமுக ஓட்டை பிரிப்பது தான் இவருக்கு இப்போ வேலை. திமுகவோட இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறித்துவ, தலித் ஓட்டுகளை பிரித்து எடுக்கணும். இதுதான் மோடி அமித்ஷாவும் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொள்வதாக உறுதியளித்து தான் இப்போ அவருக்கெல்லாம் ரிலீஸ். இப்போ விஜய் வந்துட்டு படம் சரியாக ஓடலை, அதனால் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார், இல்லை இழுத்துட்டு வரப்பட்டார், ஏதோ ஒன்று அப்படின்லாம் கூட வச்சுக்கலாங்களா. அஜித்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை தானே. அஜித்தோட படமும் பெருசாக இன்னும் போகிற மாதிரி இல்லை, ஆனால் அவர் அப்படியே நேக்கா வந்து அப்படியே ஒதுங்கி இருக்கார் இல்லைங்க சார். இவரால் ஒதுங்க முடியலையா விஜயால்? விஜய் ஒதுங்கலையே, விஜய் உள்ளையில் வர்றாரு. அஜித் அரசியலுக்கே வரலையே. படம் எடுக்கிறாரு, எங்கேயோ ஐரோப்பா நாட்டில் கார் ரேஸ் ஓட்டுறாரு, வீட்டில் வந்து சாப்பிட்டு படுத்துக்கிறாரு. இவர் அப்படி இல்லையே. என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, தீய சக்தி திமுக, இப்படிலாம் சொல்கிறாரா அஜித்? சொன்னாரா? இல்லை. அப்புறம் இவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணுன்னு ஆசை. முதல்ல எடப்பாடி இருக்கார், ஸ்டாலின் இருக்கார், பாஜக நாகேந்திரன் தயார் பண்ணுது, அண்ணாமலை தயார் பண்ணுது. இத்தனை முதலமைச்சர்கள் இவ்வளோ பெரிய அதிகாரத்தோடு இருக்காங்க. இதை தாண்டி மிக எளிதாக எல்லாம் முட்டி மோதி போய் நேராக அந்த நாட்கள் உட்காரலான்னா பாஜக விட்டுருவானா? திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து அகில இந்திய அளவில் பாஜக பெரிய அரசியல் பண்ணுது. அதை தாண்டி இவர் பாஜகவை ஜெயிச்சுட்டு வந்துட முடியுமா? திமுகவை ஜெயிக்க முடியல, அதிமுக ஜெயிக்க முடியல. இரண்டுமே அங்கே அடிமையாக கிடக்கு. ஒன்று நேரடி அடிமை, ஒன்று மறைமுக அடிமை. இப்படி இருக்கும்போது இவர் இப்போ நிரந்தர அடிமை, பாஜகவின் நிரந்தர அடிமையாக போய் மாட்டிக்கிட்டார். இனி மீளவே முடியாது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் இருப்பதாக சில விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் சார்? இதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருப்பதாக தெரியுது. முதல்ல அந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றது சொல்லுங்களேன். ஜான் ஆரோக்கியசாமி ஆப்பிள் கம்பெனியினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய விளம்பர தலைமை அதிகாரி. கொக்கோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்திய விளம்பர மார்க்கெட்டிங் ஹெட்டு, தலைமை செயல் அதிகாரி. இவர் எந்த பொருளையும் சந்தைப்படுத்துவார். இப்போ இந்த சந்தைப்படுத்துதல் தான் இங்கே அரசியல், கொள்கை அல்ல. ஒரு பிரமையை சந்தைப்படுத்துவது தான் இங்கே பிகே பிரசாந்த் கிஷோர் ஐபேக் இதிலெல்லாம் வேலை பார்க்குறாரு இந்த ஜான் ஆரோக்கியசாமி. அன்புமணிகிட்ட போய் மாற்றம் முன்னேற அன்புமணி முதலமைச்சர் ஆக்க போகிறாரு. பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகலாங்கிறாரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகலாம். ஒன்றும் நடக்கலை. அப்போது மக்கள் ஓட்டு போட்டால் தானே முதலமைச்சராக முடியும். சீமாங்கிட்ட போகிறாரு. அதில் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி, தமிழர்களுக்கு ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாள். அப்போ சீமானை 2021 சீமானுக்காக தமிழ் தேசிய வாதிகளை பூரா ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி தான் சீமானுக்கு 77% ஓட்டு வந்தது. காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். எப்போவுமே ஒரு 50 அவரே ஆட்களை அனுப்பி சமூக வலைதளங்களை உருவாக்குவார். சமூக வலைதளங்களை உருவாக்கி சீமானுக்கு ஆதரவான கருத்துக்களை செயற்கையாக உருவாக்குவது, திமுகவுக்கு உருவாக்குவது, விஜய்க்கு உருவாக்குவது. இந்த மக்கள் தான் முட்டாள், அடி முட்டாள் 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 முட்டாள். யாரை சொல்றீங்க? தமிழர்கள் பூரா. இவனுக்கு எதுவுமே தெரியாது. சினிமா தேட்டரில் தான் முதலமைச்சரை தேடுறான். சினிமா தேட்டரில் தான் முதலமைச்சர் எங்கே தேடணும்? தியாகம் செய்கிறவனை, வீரமாக உள்ளவனை தான் தேடணும். தியாகம் வீரம் ரெண்டு இந்த திராவிட இயக்கங்கள் கிடையாது. திராவிட இயக்கத்துக்கும் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் தொடர்பே இல்லை. அப்போது இந்த ஜான் ஆரோக்கியசாமியினுடைய இந்த வியூகம், இந்த வியூக வகுப்பாளரை விஜய் அமர்த்தி கொள்கிறார். இவர் வந்து ஒரு தீவிரமான கிறிஸ்துவ பக்தர். என்னை கர்த்தர் தாங்க அனுப்பிச்சிருக்கார் இந்த வேலைக்கு, இப்படி சொல்லக்கூடியவர். நீங்கள் மாஃபியா கிபியாலாம் அதெல்லாம் ஒரு தப்பான வார்த்தை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அவர் ஒரு சரியான ஒரு இன்டலெக்சுவல். யார்? ஜான். விஜயை நீங்கள் திராவிடம் வராமல் பார்த்து கொண்டார். விஜயகாந்த் கட்சிக்கு பேர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். ஆனால் விஜய்க்கு திராவிடமே வராமல் பார்த்துட்டார். தமிழக வெற்றி கழகம். அப்போது திராவிடம் நீர்த்து போய்விட்டது, திராவிடம் அழிந்து போய்விட்டது, திராவிடம் இனிமேல் தலை தூக்கவே முடியாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. அதுதான் உண்மையும் கூட. பாஜக எதிர்ப்பு தான் அங்கே திராவிட அரசியல். ஜெயலலிதா மோடியா லேடியானா 37 சீட் ஜெயிக்குது. பாஜக எதிர்ப்பு தான் இங்கே. பாஜக எதிர்ப்புனா சிறுபான்மை முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்துக்கள் வாக்கு தான் இந்த திராவிடத்தை தூக்கியே பிடிச்சிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிராக தூக்கி பிடிப்பதே இந்த சிறுபான்மை வாக்குகள் தான். இது இப்போ யார்கிட்ட இருக்குன்னா திமுக இருக்கு, அதிமுக இல்லை. பாஜக கூட கூட்டணி இருக்கு. அப்போ திமுக பக்கம் வந்துருச்சு. இதை உடைத்து எடுக்க வேண்டிய பொறுப்பு பாஜக யாருக்கு கொடுத்துருக்குன்னா இப்போ விஜய் கொடுத்துருக்கு. இந்த ஒரு மாத காலமாக. இல்லைன்னா ஜனநாயகனும் வராது, பணநாயகனும் வராது. 41 பேர் வழக்கில் A1 விஜயாக மாற்றப்படுவார். ஸோ அப்போ எலெக்ஷன் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது, அப்படி தானே? அடுத்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ரிலீஸ்? ஆமாம். எப்படி சார் சொல்கிறீங்க? ஆகுது, எப்படியோ சொல்கிறோம். விசில் வந்துருச்சுல்ல. ஆமாம். அப்போ விசில் நீங்கள் ஒரு மினி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்க சார். ஆமாம், நான் எல்லாத்துக்கும் ஸ்லீப்பர்ஸ். மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஸ்லீப்பர்ஸ். ஆமாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிடும். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிடும். சூப்பர். அப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு விஜய்க்கும் பாஜகவுக்கும். ஏன்னா கேட்ட சின்ன விசில் கிடைக்குது. ஆமாம், கேட்ட சின்னம் விசில் கிடைக்குது. அப்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல், சமிக்கைகள் வராமல், சிக்னல் கிடைக்காம விசில் கிடைக்காது. அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள எதிர்பார்க்கலாமா? என்டிஏ கூட்டணி வரமாட்டார். வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பார்.
எப்படின்னா திமுக அறுவடை செய்கிற வாக்கை உடைச்செடுத்தாலே திமுக தோற்று போயிடும். திமுக அப்போ தலித்து வாக்கு விஜய் கிடைக்கும். நீங்கள் சொல்லுகிற கிறித்துவ மிஷினரிகள் பூரா தேவாலயத்தில் பூசை பண்ணும்போதே விஜய் போட சொல்லிடுவோம். அந்த வாக்கு பூரா வந்துடும். அது சொன்னனே போட்டுருவாங்களா சார்? யாரும் யோசிக்க கூட மாட்டாங்களா? ஒரு நல்லது கெட்டது அப்படிலாம் பார்க்க கூட மாட்டாங்களா? ஓகே, அங்கே பாஸ்டர் சொன்னார், ஃபாதர் சொன்னார்னா உடனே போட்டுருவாங்களா சார்? பாஸ்டரும் ஃபாதர்களும் நல்லது தானே சொல்லுவோம், கெடுதலை சொல்ல மாட்டானே. இயேசுடைய சீடர்கள் தானே. பள்ளிவாசலில் எந்த கெடுதலும் சொல்ல மாட்டானே. மக்கள் நாசமாக போகிறக்கு எந்த முத்துவள்ளியும் ஆலிம்சாக்களும் தப்பே சொல்ல மாட்டானே. எங்கே யார் சொல்லுவா? அரசியல்வாதி சொல்லுவோம், மலிவான அரசியல்வாதி சொல்லுவானே தவிர தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் உண்மையை மட்டுமே போதிக்கிற இடம். இந்து மதம் என்ற ஒன்று தான் கள்ளிச்சடைகள் வந்து சேருகிற இடம். இந்து மதம் என்பதுதான் கள்ளிச்சடைகள், கழிவறைகள் அத்தனை பேர் வந்து அடைக்கலமாகிற இடம் தான் இந்து மதம். பொத்தாம் மதம் இல்லை. சரி, நான் கேட்குறேம்மா, இந்த மதத்தில் தான்மா சக்கிலியோ பள்ளம் பறையன் வண்ணா நாசுவேன் அடிச்சுட்டு சாவுங்கடா, கோயிலுக்கு விடமாட்டேன்னு சொல்லுகிற பள்ளிவாசல் எங்காவது இருக்கா? எங்கே பாதிரியார் சர்ச்சு நீ வராதுன்னு எங்கே சொல்கிறாரா? பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இப்ராஹிம் கலீஃபுல்லா தொழுதுட்ருப்பார். பக்கத்தில் கருவாடு விற்கிற பாயும் எங்கே தொழுவார்? பக்கத்தில் தொழு. அவரும் போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு ஐயா கடவுளே அல்லாவே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறான்னு தொழுவார். இவர் தொழுவார், அவர் அங்கே தொழுவார். கோயிலில் திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு மேல் சாதி கட்டினா கீழ் சாதி உள்ளே போகக்கூடாங்கிறான், வெட்டுறா குத்துறா ரத்தம் சிந்துறான். அப்போ இது எந்த மதம் நல்ல மதம்? இந்து மதம் கள்ளிச்சட்டை மதம், கழிவறை மதம். அப்போ இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய மதம் இந்து மதம் அல்ல என்பதுதான் பெரியார் அம்பேத்கரும் சொல்கிறாங்க. வெட்டிட்டு சாவுறானே. நீங்கள் எந்த முஸ்லீம் யாருக்குள்ள கல்யாணம் பண்ணாலும் எவனும் வெட்டிட்டு சாவுறதில்லை. கிறிஸ்துவம் யாருக்குள்ள கல்யாணம் பண்ணாலும் வெட்டிட்டு சாவுறதில்லை. இங்கே மேல் ஜாதி பெண்ணை ஒடுக்கப்பட்ட இளைஞன் கல்யாணம் பண்ணான்னா என்ன நடக்குது? ரத்தம் சிந்துறான். அப்போ இது மதமா? இது காரி துப்ப வேண்டாமா? அந்த மதத்தை, இந்த மதத்தை ஒழிக்க வேண்டாமா? ஒழிப்பதற்காக பெரியார், ஜோதிபாய் புலே, அம்பேத்கரை போன்ற பல தலைவர்கள் தோன்றி இந்த மதத்தை அம்பேத்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தெரிஞ்சுங்க, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், கேவலமான இந்துவாக பிறந்து விட்டேன், நான் சாகிற பொழுது இந்துவாக சாக மாட்டேன் தான் எங்கே போகிறாரு? புத்த மதத்துக்கு போகிறார். அவர் சொல்கிறார், நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு தொண்டையெல்லாம் வறண்டு தண்ணி கேட்பேன். மேல் சாதி இளைஞர்கள் தான் தண்ணியை தொட்டு குடிக்கணும், நாங்கள் தொட்டா அது தீட்டாயிருன்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? மேல் சாதி பாப்பா பையன் தண்ணி எங்களுக்கு ஊற்றுவான். டம்ளரை தொட்டு நான் தொடக்கூடாது, தண்ணி எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு நாக்கெல்லாம் இழுத்து தண்ணி விடுறானா, அவனுக்கு எப்போ விருப்பப்படுகிறானோ அப்போ தான் கொடுப்பான். அப்போ வரைக்கும் எனக்கு குழந்தை சொல்லுதுமா அம்பேத்கர், குழந்தை. அப்போ இது மதமா? காரி துப்ப வேண்டாமா அந்த மதத்தை? இந்த மதத்தை ஒழிக்க வேண்டாமா? பார்ப்பனர்கள் மதம் தான் இந்து மதமே தவிர தமிழர்களுக்கு சைவம், வைணவம், இப்படி பல மதங்கள் இருந்திருக்கு. அப்போ இந்த மதத்தை என்ன பண்ணணும்? ஒழிக்க வேண்டும். இது நான் இப்போ பஞ்சாபுக்காரன் பூரா யார்? இந்து மதத்திலிருந்து வெளியேறுவன் தான் பஞ்சாப். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யார்? அரபியாவிலேருந்து கிளம்பி போட்டில் வந்தானா? யார்? அவனை அன்டச்சபிள், தொட்டா தீட்டு வீட்டுக்குள்ள வராத அவன் பூரா எங்கே போயிட்டான்? முகமதியிட்ட போயிட்டான். இங்கே இருக்க கிறிஸ்துவர்கள் யார்? இல்லை ஜெருசலேமத்திலேருந்து இப்போ இயேசு கொண்டு விட்டுட்டு போனாரா? யார் அவன்? நம்ம சகோதரமா. அவன் பூரா எங்கே? கிறிஸ்துவ மதத்தில் போன பிறகு தான் அவனுக்கு கல்வி கிடைச்சிது, அவனுக்கு மருத்துவம் கிடைச்சிது. அப்போ இந்த மதத்தை ஒழிக்கப்பட வேண்டாமா? பெரியார் 95 வயசு வரைக்கும் 2 சிறுநீரகமும் பழுதிழந்த பிறகு இந்த இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்காக தான் மூத்திர சட்டியோடு அலைஞ்சார். பல்ல பறைய சக்கிலே வண்ண அன்டச்சபிள். ஒரு சமூகத்துக்குள்ளேயே தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு. இந்த மதம் தேவையா? கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.